புதுச்சேரி சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்கள். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மாநில அரசுக்கு சொந்தமான தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதி அன்று மாலை 5 மணியளவில் 4 பேரை கொண்ட நபர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்ததாகவும் மேலும் அங்கு இருந்தவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் பல்கலைக்கழக பதிவாளர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காலாப்பட்டு காவல் நிலையத்தில் இந்த புகாரின் அடிப்படையில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் 2 பேர் சிறார்கள் என்பதால் அவர்களை ஜாமீனில் வெளியே விட்டனர். மீதமுள்ள 2 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் காலாப்பட்டு பகுதியில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் மகிழா காங்கிரஸ் சார்பில் சட்டசபை முற்றுகையிடும் போராட்டமானது நடைபெற்றது. சட்டசபை அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரசார் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது திடீரென 50க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து சட்டசபை நோக்கி வேகமாக ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். இருந்த பொழுதிலும் போலீசாரின் தடுப்புகளை மீறி அவர்கள் சட்டசபை நுழைவாயில் முன்பு இருந்த கேட்டின் மீது ஏறி உள்ளே நுழைய முயன்றனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறை ஆய்வாளர் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே அங்கிருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அதில் இருந்த பாதி பேரை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இருந்த போதிலும் முதலமைச்சரை சந்தித்து இந்த சம்பவம் தொடர்பாக மாநிலத்து பின்னரே இங்கிருந்து கலந்து செய்வோம் என மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக முக்கிய நிர்வாகிகள் 5 பேர் மட்டும் முதலமைச்சரை சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனை தகவல்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.